இன்னைக்கு தேதிக்கே பிசினஸ் பண்ணணும்னா எம்பிஏ படிச்சிருக்கணும், இல்லனா ரிச் டேட் புவர் டேட் மாதிரி இங்கிலீஷ் புக்ஸ் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழன் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு முழு புத்தகமே எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஆப்பிள் எப்படி நடத்தணும், முகேஷ் அம்பானிக்கு ஜியோவை எப்படி கொண்டு வரணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் ஒரு பிசினஸை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கணும், எப்படி லாபம் பார்க்கணும்னு தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு வீடியோல திருக்குறள்ல இருந்து 3 முக்கியமான பிசினஸ் சீக்ரெட்ஸை பார்க்க போறோம். இது உங்க பிசினஸை மட்டும் இல்ல, உங்க லைஃபையே மாத்தும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா தொழிலதிபர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய தலைவலி சரியான ஆட்களை வேலைக்கு எடுப்பது, ஹையரிங். ஒரு தப்பான மேனேஜரை வேலைக்கு எடுத்தா மொத்த கம்பெனியும் காலி. இதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த வேலையை இந்த கருவியைக் கொண்டு இவனால் தான் முடிக்க முடியும் அப்படின்னு தீர்க்கமா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். இதத்தான் இன்னைக்கு கார்ப்பரேட்ல டெலிகேஷன்னு சொல்றோம். நிறைய ஃபவுண்டர்ஸ் பண்ற தப்பு என்ன தெரியுமா? வேலைக்கு ஆளை எடுப்பாங்க, ஆனா அவங்கள வேலை செய்ய விட மாட்டாங்க. எல்லாத்துலயும் இவங்களே மூக்க நுழைப்பாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல நேரத்தை செலவிடு. ஆனா ஒரு முறை இவன் சரியான ஆளுதான்னு முடிவு பண்ணிட்டா முழு பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒதுங்கிக்கோ. ஹையர் ஸ்லோ, ட்ரஸ்ட் ஃபுல்லி. தகுதியானவன் கையில் பொறுப்பை ஒப்படைப்பதே சிறந்த தலைமைத்துவம். பிசினஸ்ல ஐடியா முக்கியம் இல்ல, டைமிங் தான் முக்கியம். யூடியூப் வர்றதுக்கு முன்னாடியே எத்தனையோ வீடியோ சைட்ஸ் வந்துச்சு, ஆனா ஃபெயில் ஆச்சு. ஏன்? டைமிங் சரியில்லை. இத வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பாப்போம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க இந்த உலகத்தையே ஜெயிக்க நினைச்சாலும் அது நடக்கும். ஆனா அதுக்கு நீங்க 2 விஷயத்தை கரெக்டா பண்ணணும். ஒன்னு காலம், இன்னொன்னு இடம். உதாரணத்துக்கு நோக்கியா கம்பெனி ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல தோத்து போனதுக்கு காரணம் டெக்னாலஜி தெரியாததில்ல, ஆண்ட்ராய்டு வளரும்போது அவங்க மாறாம இருந்ததுதான். ராங் டைமிங். அதே மாதிரி கோடை காலத்துல ஸ்வெட்டர் விக்கிறதும் மழை காலத்துல ஐஸ்கிரீம் விக்கிறதும் ஒண்ணுதான். உங்க ப்ராடக்ட் எவ்ளோ சூப்பரா இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கு ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். பொறுமை அவசியம். சந்தை எப்போ ரெடியா இருக்கோ அப்போ அடிச்சாதான் சிக்ஸர். 3வது சீக்ரெட் ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ஆரம்பிச்ச வேகத்திலேயே காணாம போறதுக்கு காரணம் கேஷ் பர்ன். வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு தெரியாம போறது. ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இது ஒரு மாஸ்டர் பீஸ் குறள். நமக்கு வரக்கூடிய வருமானம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆகக்கூடிய செலவு அந்த வருமானத்தை விட அதிகமாகாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பெரிய ஆபீஸ், காஸ்ட்லி ஃபர்னிச்சர்னு செலவு பண்ணுவாங்க. லாபம் வரதுக்கு முன்னாடியே ஆடம்பரம் தேவையா? வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி முக்கியம். வருமானம் கம்மியா இருந்தாலும் செலவை அதுக்குள்ள அடக்கிட்டா உங்க பிசினஸ் என்னைக்கும் அழியாது. இதுக்கு பேரு தான் இன்னைக்கு லீன் பிசினஸ் மாடல். டோன்ட் ஸ்பெண்ட் மணி யூ ஹேவன்ட் earned yet. ஆடம்பரம் வளர்ச்சிக்கான அறிகுறி இல்ல, அது அழிவுக்கான ஆரம்பம். பாத்தீங்களா நண்பர்களே, நாம எத்தனையோ ஃபாரின் புக்ஸை தேடி ஓடுறோம். ஆனா 1330 குறள்களுக்குள்ள மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், எக்கனாமிக்ஸ்னு எல்லாமே இருக்கு. திருக்குறள் வெறும் அறநெறி நூல் மட்டும் இல்ல, அது ஒரு வெற்றிக்கான வழிகாட்டி, சக்சஸ் மேனுவல். இந்த 3 விஷயத்துல நீங்க எதை உடனே உங்க வாழ்க்கையில மாத்த போறீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் இலக்கியத்துல இருக்கிற சீக்ரெட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.